யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 62-63. Matthew chapter 26 verse 62 and 63. அப்பொழுது பிரதான ஆசிரியர் எழுந்திருந்த அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லவில்லையா என்றான். இயேசுவோ பேசாதிருந்தார். அப்பொழுது பிரதான ஆசிரியர் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவனுடைய பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அதுக்கு மட்டும் இயேசு சொல்றார், நீ சொன்னபடிதான் அப்படின்னு அடுத்த வசனத்துல சொல்லுவார். இயேசு பேசாதிருந்தார். இயேசு ஒன்றும் பேசாதிருந்தார். ஆண்டவர் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அவர் பேச வேண்டிய இடத்துல மட்டும்தான் பேசுவார். பேசக்கூடாத இடங்களில் பேசவே மாட்டார். அந்த இடத்துல பேசியிருக்கலாம்ல, நிறைய சொல்லியிருக்கலாம்ல, நான் எப்படி பூமிக்கு வந்தேன்னு சொல்லியிருக்கலாம்ல, பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை கிறிஸ்துவாக்கி இருக்கிற என்னை அனுப்பி வைத்தார் சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் அந்த மேசியா, நான் தான் அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கலாம்ல, பழைய ஏற்பாட்டு ஆகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறதற்கு வந்தேன் என்று சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அவங்ககிட்ட சொல்லலை? முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னர் போட மாட்டார். இந்த பன்றிகள் புரிந்து கொள்ளாது, இந்த பன்றிகள் பீறி போடும், இவர்களுக்கு அதோட அர்த்தம் புரியாது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல எதை பேசணுன்றதை நம்ம அறிந்து கொள்வோம். இந்த இடத்துல இதை பேசி நம்ம மதியமாகக்கூடாது. நிறைய இடங்களில் பேசக்கூடாத இடங்களில் பேசிக்கொண்டு நம்ம பேர் கெட்டு போயிருக்கிற நிறைய விஷயங்களிலே நாம் தாண்டி இருக்கிறோம். இன்க்ளூடிங் நானும் அதை ஃபேஸ் பண்ணிக்க. ஐ ஹேவ் ஆல்சோ கிராஸ் த சேம் திங். ஆண்டவர்கிட்ட உணர்ந்திருக்க நைட் படுக்கும்போது, ஆண்டவரை மதியமாய் பேசிட்டேனே, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்க கூடாது. இயேசு பேசாதிருந்தார். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, ஆமா நீ சொன்னபடிதான், ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு நீ கிறிஸ்து தானா? எஸ், நான் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தான். அது உண்மைதான். பேசாதிருக்கிறார். இன்றைக்கு பேசாமல் சில விஷயங்கள் இருப்பது நல்லது. தயவுசெய்து இன்னைக்கு பேச வேண்டிய விஷயத்தை கேர்ஃபுல்லாக இருங்க. தப்பா எங்கேயும் பேசிடாதீங்க. யாராவது தூண்டி விட்டா கூட பேசிடாதீங்க. யாராவது வெறுப்பேற்றி விட்டா கூட பேசிடாதீங்க. பேச வேண்டிய வார்த்தை மட்டும் பேசுங்க, உண்மையை மட்டும் பேசுங்க. இன்னைக்கு ஜெயிப்பீங்க, தோத்து போக மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். பேசிட்டு இருக்கிற தீர்க்கதரிசனமா பேசிட்டு இருக்கிறார். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிற நாவுகளுக்கு மத்தியில, நீங்க போடுகிற மெயில்ஸை குற்றம் கண்டுபிடிக்கிற நாவுகளுக்கு மத்தியில என் கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவாராக. Take this prophetic word, receive it in Jesus' name. பிறந்த நாள் திருநாள் காண்பவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டே, பொல்லாத வியாதி உன்னை சபிக்கிறேன். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வைக்கு ஜுரமும் ஒண்ணுதான், கேன்சர் ஒண்ணுதான். கேன்சர் பெரிய வியாதி, ஜுரம் சின்ன வியாதி என்பதெல்லாம் கிடையாது. Heal in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day. Amen.